ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய குதிரை சிலை அமைந்துள்ள புதுக்கோட்டை மாவட்டம் குளமங்கலம் பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோவிலின் கும்பாபிஷேக விழா 15 ஆண்டுகளுக்கு பின்பு இன்று மிக விமரிசையாக நடைபெற்றது. தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே உள்ள குளமங்கலம் கிராமத்தில் பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோவில் உள்ளது. இந்த கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள 33 அடி உயரமுள்ள குதிரை சிலை ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய குதிரை சிலையாக கருதப்படுகிறது. இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழா ஏற்கனவே கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நிலையில் அதன் பின்பு 15 ஆண்டுகளுக்கு பின்பு இக்கோவிலில் கும்பாபிஷேக விழாவை இந்த ஆண்டு நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான திருப்பணி வேலைகள் கடந்த சில ஆண்டுகளாகவே நடைபெற்று வந்த நிலையில் வேலைகள் முழுமையாக நடைபெற்று முடிந்து இன்று பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோவில் அதன் பரிவார தெய்வங்கள் மற்றும் குதிரை சிலையின் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் அந்த பகுதி கிராம மக்கள் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருந்த 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கடந்த 3 நாட்களாக யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் குடங்களை யானை குதிரைகளின் அணிவகுப்போடு மேள தாளங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக கோவில் விமானம் மற்றும் குதிரை சிலையின் மேல் எடுத்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க வானத்தில் வருட பகவான் வட்டமிட்ட போது புனித நீரை கோவில் கலசங்களில் ஊற்றினர். அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு அதனை கண்டு களித்தனர். இந்த விழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். வரும்போது எல்லா இடத்துலையும் உடனே ஸ்கைலாக் போட்டு தான் நம்ம அவசரம் இல்லாமல் ஸ்கைலாக் போட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு நடந்து அழகாக காமிச்சுவாங்க. அப்பாக்கான அம்மாக்கான எல்லாமே தேடிதான் வராங்க. வீட்டுக்காரக்கான மனைவிக்கான்னு சொல்லி எல்லாம் சின்ன குழந்தைன்னா எல்லாம் வருது போகுது. என் அப்பா நாகூர் பக்கத்தில் வயல் அதே மாதிரி 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் ரோட்டு பண்ணியிருக்காங்க. சந்தேகமாக யாராச்சும் ஒரு நபர் இருந்தால் அறியாமையில் உள்ள காவலர்களுக்கு தகவல் சொல்லுங்க, இல்லைன்னா பக்கத்தில் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லாம் அப்படியே மாறி போச்சு. ஒரு பெண்கள் எப்படி நம்ம குடும்பத்தில் ஒரு பட்டுக்களை கட்டிக்கிட்டு அவருக்கு ஹேண்ட்பேக்கை போட்டு நம்ம உண்மையான சேனை போட்டிருப்போம். அவங்க ஒரு கை சேனை 4 சேனை போட்டிருப்போம். நம்ம நினைப்போம் அதான் நம்மளோட ஒரு பெரிய உயிர் கிடையாது. அந்த மாதிரி நம்பி பக்கத்தில் யாருமே ஏமாறக்கூடாது. யார் பெண்கள் எதை கொடுத்தாலும் தயவுசெய்து அன்பான வேண்டுதல் வாங்கி சாப்பிடக்கூடாது. குழந்தைகளுக்கும் தயவுசெய்து எதையும் வாங்கி கொடுத்துடக்கூடாது. அப்பா அம்மா சொல்லுங்க, பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. யாருமே குழந்தைகள் ஏதாச்சும் ஒரு பண்றாங்க, ஏதாச்சும் கொடுத்தா தயவுசெய்து வாங்கிக்க கூடாது. தப்புளிக்கல. நீங்க கழுத்துல ஒரு செயினை போட்டுருப்பீங்க குழந்தைக்கு. நம்ம சாமி கும்பிட வந்திருப்போம். அந்த அவசரத்துல நம்ம சாமி கும்பிட நம்ம சாமியை கும்பிட்டு அந்த பாட்டியம்மா அந்த பாப்பாமா வெளியே போயிருக்காங்க. அந்த குழந்தைய இந்த தகவல் கிடைச்ச உடனே போலீஸ் ஓட்டிக்கோமா. காவல்துறை ஒரு முக்கியமான
கேமரா தூக்கிக்கிட்டு அவன் படுத்துறான். கேமரா இறங்கியா? தொடர்ந்து பழைய நாடுகளை கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்த அந்த வழியை போடுவதாக அறிவுறுகிறார்கள். 170 உள்ளது. தொழில்நுட்ப மக்கள் யாரும் சிறந்து பின்னர் எந்திரங்களுக்கு பூஜை வாக்கள் எல்லாம் வைத்திருக்கலாம். துன்புறுத்துகிறார் வேண்டுகிறார் திட்ட சுற்றி எதுவுமே நிறைவேறாலும் விவசாயம் வேண்டும் மக்கள் கொள்ளலாம். சக்கரம் மகாலட்சுமி தாய்க்கும் குடும்பம் கிடைக்கும். 108 பேர் குடும்பம் வந்தது. Thank you.